ஹலோ செல்லக்குட்டீஸ், இப்போ நம்ம எக் ரைஸ் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஆனியன் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். நல்லா கட் பண்ணக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் தேவையான அளவு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை கொஞ்சம் லைட்டாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாய் எடுத்து நல்லா சூடு ஏறினக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, சீரகம் அதெல்லாம் போட்டு நல்லா பொரிய வைக்கணும். அப்புறம் அதில் வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தக்காளி லைட்டாக ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணக்கப்புறம் 2 எக்கு போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 முட்டையை நல்லா அதில் உடச்சி ஊற்றிக்கணும். அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டுக்கணும். அது நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம இங்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் ரைஸை நல்லா ஆல்ரெடி குக் பண்ணி ஆற வச்ச ரைஸை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் தூள் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவு. பண்ணால் ஃபைனலாக நம்மளோட எக் ரைஸ் ரெடி.